அப்படி போடு, இப்படி போடு, கொஞ்சம் நீ இழுத்துதான் போடு. மணி 10 ஆச்சு, இன்னும் ஏன் அலாரம் அடிக்கல? ஐயம்மா, இன்னும் உழுந்திருப்ப. முதலாளி, மணி 10 ஆயிருச்சு, ஏந்திருங்க. அலாரத்தை நிறுத்துறா பரதேசி. எங்க போய் ஏன் சொல்றீங்க? ஒண்ணுதான்டா பரதேசின்னு சொன்னது. அப்ப என்னது எங்க அப்பா திட்டினீங்களே? ஐயப்பா, நீ அடி வாங்க போற. ஐயோ, உந்துருச்சே. ஐயோ, இது நிக்க மாட்டேங்குது. என்ன அந்த ஆள் கொல்ல போறாரு. ஏப்பா, நில்லு. ஐயோ, கத்திக்கிட்டே இருக்குது. ஐயோ, ஐயோ, இது எடுத்து நான் எங்க போறது? பேசாம இரு. இவன் இன்னைக்கு கொல்ல போற. ஐயோ, கேட்டான் போல இருக்கு. டேய், நேத்து நைட்டு நான் எதுவும் சாப்பிடல. நான் மட்டும் என்ன பிரியாணியா சாப்பிட்டேன்? வெறும் வயித்துல தான் இருந்தேன். எனக்கெல்லாம் அது போதும். நான் நல்லா உழைக்கிறவனாச்சே. வேலைக்கு சாப்பிடலன்னா தலை சுத்தும். அந்த டீ கடையில கடன் இருக்கிறதுனால அங்கேயும் சாப்பிட முடியல. அந்த பசியை மறந்து நிம்மதியா தூங்கலாம் நினைச்சா இந்த அலாரம் தோல தாங்க முடியல. ஐயோ, மேனேஜர் சார், அது நான் வேணும்னு செய்யல. எல்லாத்துக்கும் காரணம் இந்த பரதேசி தான். இவ அந்த நேரம் பார்த்து குனிஞ்சிட்டா. இது நல்லா இருக்குது. அப்ப என் மண்டையில பட்டுட்டு நான் கவர்மெண்ட் ஹாஸ்பிடல்ல படுத்துட்டு இருக்கணுமா? உங்களுக்கு குறி வச்சு அடிக்க தெரியல. நாய் கடிச்சா நாய் விழுற மாதிரி விழணும். இந்த மாதிரி எருமை மாடு விழக்கூடாது. இல்ல சார்? பாத்தீங்களா, என்னைய மதிக்கிறாரு. வர்கீஸ் ஐயா சொன்னதுனால தான் நான் உனக்கு இங்க லோன் கொடுத்தேன். இப்போ 5 இன்ஸ்டால்மெண்ட் பெண்டிங் இருக்கு. ஆஸ் பர் ரூல்ஸ் உனக்கு கேரண்டி கொடுத்தவங்க கிட்ட சொல்லணும். எந்த ஒரு முன்னேற்றமும் இதுல இல்லனா நீங்க ரவுடிங்களை அனுப்பி வண்டி எடுத்துட்டு போ. இதெல்லாம் நாங்களும் நிறைய பண்ணிருக்கோம் இல்லையாடா? அப்புறம் இல்லாம சார், யாருக்கிட்ட எதுவும் சொல்ல வேணாம். அநாதாசிரமத்துல அரிசி வாங்க காசு இல்லாம இருக்காங்க. நீங்க இதையும் சொல்லி அவரை டென்ஷன் படுத்தாதீங்க. 15 தவணை நான் கரெக்டா கிட்ட இருக்கல. இனி 5 தவணை மட்டும்தான் டிஃபால்ட் இருக்கு. அது நான் 1 வாரத்துக்குள்ள அடிச்சிடுறேன். மீறி போன 2 வாரம். சத்தியமா 2 வாரம் கூட ஆகாது. மிஞ்சி போன 2 மாசம். பணத்துக்கு என்ன பண்றது தலைவரே? வண்டி வித்துடலாம். நீ அந்த புரோக்கர் கிட்ட கொஞ்சம் சொல்லி வை தலைவரே. அப்புறம் வேற என்னடா பண்றது? அடுத்த வாரம் அப்போட ஸ்கூல் முடியுது. அடுத்து 2 வாரம் அவன் என் கூட தானே இருப்பா. வருஷத்துல 2 வாரம் என் கூட இருக்கிற பிள்ளைக்கு அரிசி கூட வாங்க முடியாது. அந்த வண்டி எனக்கு வேண்டாம். 2 வாரம் முடிஞ்சு அப்போ போயிடுவான். அதுக்கப்புறம் ஸ்கூல் முடிஞ்சு 2 வாரத்துக்கு அப்புறம் வருவான். அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? எதை விப்பீங்க? இந்த வெக்கேஷனுக்கு அப்புறம் அப்போ என்ன பார்க்க வர மாட்டான். அப்புறம் என் பையன் எப்பவும் என்ன பார்க்க முடியாது. 2 மாசம் கழிச்சு டைவோர்ஸ் கேஸோட தீர்ப்பு வருது. அதுக்கப்புறம் நந்தினிக்கு ரெகுக்கும் கல்யாணம் நடக்கும். அதுக்கப்புறம் அப்போ என்ன பார்க்கவே முடியாது. ரெகுதுக்கு சம்மதிக்க மாட்டா. ஆனா அப்போ 2 பேர் கூட இருக்கலாம்னு கோர்ட்டு சொல்லிருக்காங்கல்ல. அந்த கேஸுக்காக என் பையனை அடிக்கடி கோர்ட்டுக்கு அலைய வைக்க முடியாது. அதெல்லாம் வேண்டாம். எனக்கு அவனோட ஃபியூச்சர் தான் முக்கியம். என்னோட சென்டிமெண்ட்ஸ் அவனை வீணாக்கிடக்கூடாது. நான் அவனை விட்டு போயே ஆகணும். எங்க போவீங்க? தூரமா எங்கேயாவது. அவன் பார்க்க முடியாத இடத்துக்கு. இல்லைன்னா அப்போ என்ன தேடி வருவான். அவன் வர முடியாத ஒரு இடத்துக்கு. நீ ஏறு.